மண்ணை நேசிக்கிற சமகாலத்தில் அவர் பிறந்த பொழுது நான் பிறந்திருக்கிறேன் என்பதை பெருமை கொள்கிறேன். இப்படி ஒரு மனிதனை இனிமே பார்க்கவே முடியாது. இந்த இனத்திலே இந்த சீமானை விட்டால் இந்த இனம் 200 வருடங்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு இனம் வாழ்ந்தது என்று வரலாற்று தொல்லியல் துறை தான் கண்டுபிடிக்க முடியும். அதை கூட இந்த திராவிடன் அழித்து விடுவான். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். என்ன தெரியுமா? கிராம சபை கூட்டம் போன மாதம் நடந்தது. காந்தி ஜெயந்திக்கு வைக்க வேண்டியது 12ஆம் தேதி நடந்தது. ஆயுத பூசைக்காண்டி தள்ளி வைத்து அந்த கிராம சபை கூட்டத்திலே முதல் தீர்மானம் என்ன தெரியுமா? திராவிடம் தெருக்களின் சாதி பெயர்களை ஒழிப்போம், நீக்குவோம். கிராம சபை கூட்டத்தில் நாங்க நீக்கிறது இருக்கட்டும், மூதேவி துண்டுச்சிட்டு ஆக கோவை 10 கிலோமீட்டர் பாலத்துக்கு நீ சீட்டி நாயுடுன்னு வச்சுட்டு எங்க ஊர்ல கிராம சபையில நான் தான் முதல்ல கேட்டேன். நீங்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. கிராம சபை கூட்டத்திலே கேட்டேன், என்னைய சாதி பெயரை நீக்க சொல்ற நீ எப்படி கோயம்புத்தூர்ல சீட்டி நாயுடு பாலத்துக்கு வைக்கலாம்னு கேட்டேன். சொல்லுங்க. அரிசியில ஊழல், கக்கூசுல ஊழல், கரும்புல ஊழல். சொன்னவா இந்த கரவேட்டி கட்டின அந்த கருப்பு சிவப்புல கட்டினா பாரு, இவனை பார்த்தா 2 கேள்விகள். உங்க ஸ்டாலின் தூக்கிட்டு ஊரா வந்த பெட்டி மட்டும் எங்கடானு, அந்த குறைதீர்க்கும் பெட்டி எங்கடானு. சாவி தொலைஞ்சு வச்சுன்னா கவலைப்படாத, வெல்டி மிஷினை வச்சு நான் வெட்டி தர்றேன், உள்ள இருந்தது பூரா படுறா எல்லாரும் எடுத்துன்னு சொல்லி கேளு. அது இப்ப வாங்கின மனு. நீட்டை ஒழிப்போம்னு வாங்கி சேலத்து மாநாடுல போச்சு, இப்ப வைகை ஆத்துல போச்சு. ஏய், அது என்ன நினைச்சிட்டா தெரியுமா? அந்த ஸ்டாலின் குடும்பம், கலைஞர் குடும்பம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழன் கூட தற்குறி முட்டா பையன் விஜய்னே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். விஜய் கூட்டம்னு. ஆனா புலி கூட்டம் ஒண்ணு இருக்குங்கிறத மறந்துட்டான். அதுவும் நாம் தமிழர் கட்சிங்கிற போர்வையில இருக்குங்கிறத மறந்துட்டான். தொலைச்சு விடுவான். அதிகாரம் எங்கள்கிட்ட இல்லைங்க. நான் எங்களை பார்த்தா கவுன்சிலர் கூட இல்லை, வார்டு நம்பர் இருக்கும் அவங்கள்ட்ட அப்படின்னு. ஆவிச்சிப்பட்டியில நடு ரோட்ல இந்த ரோடு போட்டுட்டு புல்லு சாங்ஷன் பண்ற அதிகாரி, இந்த பாலம் கட்டிட்டு இது நல்லா கட்டி இருக்குதுன்னு கையெழுத்து போடுறா பிடிஓ. நீ எல்லாம் நினைச்சுக்க, ஒரு நாள் எங்கள்கிட்ட சிக்கிட்டு முடிஞ்சா நீ சாமியை கும்பிட்டுக்கா, இவங்க வர்றதுக்குள்ள செத்துரும், ஹார்ட் அட்டாக் வந்துடணும். இல்லைன்னா ரொம்ப துன்பத்தை அணிவிப்ப. என்னடா ஒரு ரோடு இருக்குதுங்க, ரோடு போடுறாங்க, நடுவுல ஒரு போஸ்ட் மரம் இருக்குங்க. இந்த பிடிஓ என்னங்க சொல்லணும்? ஒரு லெட்டரு மின்சாரத்துறைக்கு ஒரு கடிதம் எழுதி, நாங்க சாலை போக்குவரத்துக்கு சாலை போட்டுக்கிட்டு இருக்கோம், உங்க போஸ்ட் மரம் நடு ரோட்ல இருக்கு, எங்களுக்கு இடையூறாயிருக்கு, இதை நீங்க வந்து ஓரத்துல ஊனிட்டு எங்களுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுங்க. கவர்மெண்ட் தானே மின்சாரத்துறையும் பொதுப்பணித்துறையும் கவர்மெண்ட் தானே, ரெண்டுமே வேற வேற டிபார்ட்மெண்ட்லயே. அரசு மக்களுக்கு வேலை செய்வதற்காக முட்டாப்பர்களா நீங்க 2 பேர் இருக்கீங்க. அவன் போஸ்ட் மரத்தை எடுக்காம போயிட்டான், இவன் ரோட போட்டுட்டு போயிட்டான். ஊருக்குள்ள பஸ் வராம போச்சு. பிள்ளைக ஒரு 4-5 மாசமா நடக்குது. எங்கள்கிட்ட வார்டு நம்பர் இல்ல ராஜா, எங்கள்கிட்ட கவுன்சிலர் இல்ல, ஏடிஎம்கே டிஎம்கே கட்சிக்காரன் போறான்னு சொல்றது. உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு எங்க ஆள் களத்துல இறங்கினேன். எங்க அண்ணங்க, என் தம்பிதுக அந்த போஸ்ட் மரத்தை தூக்குனானா இல்லையா? பசு போச்சா இல்லையா? உனக்கு இதுக்கு மேல என்ன உதாரணம் வேணும் சொல்லு? இங்க ஒரு சத்தியத்தின் பிள்ளைகள் சொல்றான், நாங்க நினைச்சா செஞ்சு முடிப்போம். நான் கரவேட்டி கட்டல, காசை களவாங்கல, ஆனா நீ பூரா கரவேட்டி கட்டிருக்கிற. நீ எதுக்கு கட்டிருக்க தெரியுமா? பட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், குண்டு செயலாளர், நெட்ட செயலாளர், ஒட்ட செயலாளர், டொட்ட செயலாளர், நொட்ட செயலாளர். உங்க கட்சி தலைவர் சிவகங்கைக்கு வர்றாருன்னா மக்களை பூரா 200 ரூபாய்க்கு கூட்டி போறதுக்கு 50 தலையை கூட்டி வைட்டு 80 தலைன்னு எண்ணி 200 காசு வாங்குறதுக்கு. என் மக்கள் தலையை எண்ணி காசு வாங்கிட்டு மறுநாள் பாத்தீங்கன்னா டீ கடையில, ஏய் எடப்பாடி வரையில பாத்தியோ கூட்டத்தை, எல்லாம் நம்ம தான் காரணம். 200 ரூபாய மக்கள் தலையை காட்டி வாங்கின காசு நீ பேசுற வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு நீ உட்கார்ந்து. நான் தேர்தல் வந்துருச்சுன்னா அந்த திமுகவில் ஒரு 4-5 அந்த பொறுப்பாளர் இந்த பொறுப்பாளர், அடே அப்பா, அவங்களுக்கு இருக்கிற பொறுப்புக்கு சொர்க்கமா மாத்திருக்கலாம் அந்த நாட்டை. என்ன செய்வான் தெரியுமா? வாக்காளர் சீட்டு எடுத்துக்குவேன், 4 மார்க்கர் எடுத்துக்குவேன். வெளிநாட்டிலே உள்ளவர்கள், கட்சிக்காரர்கள், ஏடிஎம்கே காரர்கள்,
நாம் தமிழர் பெனடிக்கே பண்ண வேண்டாம், நம்மளை கொன்னே விடுவேன். மத்தெல்லாம் ரவுண்டு ஓட்டு. இவன் அந்த பக்கம் சாயிர மாதிரி இருப்பான், இந்த பக்கம் சாயிர மாதிரி இருப்பான். இவனுக்கு காசு கொடுத்துடணும். 800 ஓட்டு இருக்குதா? 800 8 × 5 4 லட்சம் ரூபாய அங்கிருந்து வாங்கணும். அந்த 4 லட்சம் ரூபாயில இவன் எவன் பூரா கழிக்கணும்னு கழிச்சுக்கிட்டு இருப்பான். நீ பாரு, பாலக்கட்டையில உட்காந்து, கச்சேரி கூடத்துல உட்காந்து, கோயில் வீட்டுல உட்காந்து, இந்த வட்ட செயலாளர், கிளை செயலாளர்லாம் என்ன வேலை பார்ப்பாங்க? இது பூரா ரோடு வேணும், தண்ணி வேணும், மக்களுக்கு சாலை வேணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு நல்ல பசு வேணும், நல்ல மின்சாரம் வேணும், நல்ல கால்வாய் வேணும், இல்ல குடிநீர் வசதி வேணும்னு கேட்பான்னு நினைக்கிறியா? திருட்டு பயிலுங்க, அப்படி பேரும் திருட்டு களவாணி பயிலுங்க. நம்ம ஊருக்கு வர்ற பாலத்துல கமிஷன் அடிக்கிறது. எவனாவது ரோடு போட்டாங்க பூரா என்ன செய்ய தெரியுமா? நான் தான் இந்த ஏரியா வட்ட செயலாளர், என்னைய கவனிக்காம ரோடு போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கான்ட்ராக்ட் காரனா இருந்தா படுக்க போட்டு ரோட்டுக்கு காசு கேட்டான்னு அடையாளம்னு புல்ரோசரை வச்சு ஏச்சு அப்படியே தரையோட தரைய ஆக்கிட்டு போயிருவேன். 10ஓட 11 இத்தோட இது ஒண்ணு சரின்னு. அதிகாரி எவ்வளவு திருடனா இருக்கானே. நல்ல அதிகாரிகளை வச்சுக்கிறது இல்ல, விருப்ப ஓய்வுல இருப்பாங்க. இந்த திராவிட மாடல் என்ன நினைக்கிறீங்க? நல்ல அதிகாரியை பூரா ஒதுங்கி விருப்ப ஓய்வுல இருப்பாங்க. திருட்டு அதிகாரிகள் பூரா பாத்தீங்கன்னா மலுப்பு சிலிப்பா அப்படியே அவர் வந்தா இவர் வந்தா. இந்த கலெக்டர் ஒரு போஸ்டிங் இருக்குது, அது போஸ்ட்மேன். அது என்ன தெரியுமா? மாவட்டத்தில இருந்து தலைமைக்கு அனுப்புற போஸ்ட்மேன். அதுகளால ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது தமிழ்நாட்டுல கலெக்டருங்கிற போஸ்டிங். மந்திரி வந்தா, கல்யாணத்துக்கு மந்திரி வந்தா வரணும், கர்மாதிக்கு மந்திரி வந்தா வரணும். கலெக்டருக்கு வேலை ஒரு வீட்டுக்கும் போய் திரியிறாங்க, கட்சி கூட்டத்துக்கு திரியிறாங்க. கலெக்டரோட வேலை மந்திரி பின்னாடியே திரியிறாங்க வேலை. சிவகங்கை மாவட்டத்தில் குறைஞ்சி இருக்கும் 4 கூட்டம்ங்க. மாசம் மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை நடக்குங்க. நானும் பல முறை பார்த்துட்டேன். உதவி கலெக்டர் இருப்பாங்க, இல்லாட்டி வேற யாராவது இருப்பாங்க. பெரும்பாலும் கலெக்டர் இருக்கிறதே இல்லை. அந்த சனியம் கூட்டத்துக்கு நான் போறதே இல்லை. ஏன்னா இந்த பச்சை துண்டுக்கு இருக்கிறதுக்கு 4 பரதேசி பச்சை துண்டை போட்டுக்கிட்டு அசிங்கப்படுத்துறாங்க. அங்க வந்து இருக்கிற எவனுமே பெரும்பாலும் விவசாயி இல்லை. கேட்டா எத்தனை ஏக்கர் பண்ற அப்படின்னா, நான் 2-3 தடவை போனேன். போய் கேட்டேன், அண்ணா இந்த வருஷம் என்ன நெல் போட்டிருக்கீங்க? ஊர்ல எல்லாரும் போட்டிருக்கிறாங்க, நீங்க? நான் ஒண்ணும் போடல. நீ எப்படா விவசாயம் வந்து நிக்கிற கேக்குறேன். விவசாயம் பண்றவன் போய் அங்க இருந்தா தாண்டா விவசாயிக்கு என்ன சிக்கல்னு தெரியும். ஊருக்கு தண்ணி வரலன்னு தெரியும், கம்மா உடைக்கும்னு தெரியும், மழை தண்ணி வரலன்னு தெரியும், விதை சரியா கிடைக்கலன்னு தெரியும், மானியம் சரியா ஏறலன்னு தெரியும், பணம் சரியா வரலன்னு தெரியும், அரசு சலுகையில் கிடைக்கலன்னு தெரியும். நீ பூரா பாத்தியான பார்மாலிட்டிக்கு விவசாய கூட்டம் சொல்லி நான். ஆனா அந்த காவேரி பாசனம், வைகை குண்டாறு பாசனம்னு ஒரு ஏகப்பட்ட பேர் திருறான். இவன்லாம் எந்த பொந்துக்குள்ள திமுக வந்ததுக்கு அப்புறம் ஒளிஞ்சு கிடக்குறானே தெரியல. இவனுக்கெல்லாம் புகை முட்டி அடிச்சு, இந்த பாம்பு போயிருச்சுன்னா புகை முட்டி அடிப்பான் பாருங்க கிராமத்துல எலி தோட்டல, அந்த மாதிரி இவங்களை பூரா அடிச்சு கிளப்ப வேண்டிய இருக்குது. இன்னி வந்துருவான் பாருங்க, தேர்தல் கடைசி நேரம் இல்ல. நாங்க ஒரு பெரும் படையை வச்சிருக்கிறோம். எங்கடா பேட்டிய திறந்து காட்டுங்கடா, அங்கேயாவது மருந்த போட்டு விடுறான். எங்கடா பெரும் படையை வச்சிருக்கிய? சிறங்கு முடிச்சவங்களா? எண்ணற்ற சிக்கல் இருக்குடா சிவகங்கை மாவட்டத்துல. வெள்ளீசுங்கிற அந்த வெள்ளீசுங்கிற பெரிய மருது வெள்ளீசுங்கிறவனுக்கு ஆரஞ்சு பழத்தை கொடுத்தான். அதை எழுதி வச்சிருக்கான். என்ன எழுதி வச்சிருக்கேன்? சுயசரிதையில நான் உலகத்துல எத்தனையோ நாட்டுக்கு போனேன், எத்தனையோ நாட்டுல ஆரஞ்சு பழம் சாப்பிட்டேன். ஆனா சிவகங்கைக்கு வரும் பொழுது பெரிய மருந்து கொடுத்த ஆரஞ்சு மாதிரி சுவையா எங்கேயுமே விளைஞ்சதில்லை, இருந்ததில்லைனா. அப்பேற்பட்ட ஆரஞ்சு விளைஞ்ச இந்த மண்ணுல சீமக்கரவையும் யூக்கல்டப்ஸும் விளைய வச்சதாண்டா இந்த திராவிட மாடல். ஏன் ஐயா காமராசர் இருக்கும் போது பருத்தியில முதன்மையா இருந்தது அந்த தமிழ்நாடு, நெல்லுல முதன்மையா இருந்தது, சோளத்துல முதன்மையா இருந்தது, தொழில் பேட்டையில முதன்மையா இருந்தது. ஆனா இந்த திராவிட நாய்கள், இந்த திராவிட கட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் 10 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி கடல்ல வேண்டா இருக்குது. இதுவே உனக்கு தெரிய வேண்டாம். அப்பன் கடன் வாங்கி வச்ச கடங்கார அப்பன்னு சொல்ற. தமிழ்நாட்டோட நான் தான் அப்பன்னு சொல்றாரு. எல்லாரும் என்னை அப்பன்னு கூப்பிடுங்க. தருதல அப்பன் 9,000 கோடி 8,000 கோடி 10,000 கோடி கடனை வாங்கி வச்சுட்டு இது நலத்திட்டம் செய்தான். நலத்திட்டம் கடன் ஒவ்வொருத்தன் பேர்ல 3 லட்சம் 2 லட்சம். நாம் தமிழர் அரசு என்ன செய்யும்? கிராம பகுதிகளிலே அந்தந்த பகுதிகளிலே என்ன விளையுமோ அதுக்கு ஏற்றார்வாறு தொழில் பேட்டைகளை உருவாக்கும், தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னெடுக்கும். மலம்பட்டி பகுதியில் அதிகமா கரும்பு விளையுதா,
மானியம்லாம் தர மாட்டேன். நீ எனக்கு திருப்பி தர வேண்டாம். அரசாங்கத்துக்கு சத்தியம் சொல்றேங்க. ஆந்திரா கொடுக்குதுங்க, ஆந்திராவில் கொடுக்குது. ஒவ்வொரு விவசாயிக்கும் 25,000 ரூபாய். நீ எனக்கு திருப்பி தர வேண்டாம். நல்லா விவசாயம் பண்ணு. ஆனா உன் நிலத்தை தரிசு போடக்கூடாது. இந்த ஒரு ஏக்கர் வச்சிருக்கியா 25,000. மலம்பட்டியில ஒரு ஏக்கர் வச்சிருக்கியா விவசாய நிலம், விவசாயம் பண்ணிக்கிறியா 25,000. என்ன அப்படி வெள்ளாம பண்ணு, என்ன வேணாலும் போட்டி எடு, நானே வாங்கிக்கிறேன். கடலை போறியா, நான் வாங்கிக்கிறேன். கரும்பு போறியா, அரசாங்கம் கொள்முதல் பண்ணும். அதைத்தான் செய்யணும். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், எல்லாத்துக்கும் கடைக்கு போயிட்டோம்ங்க. தட்டை பேர் வேணுமா கடைக்கு, பாசி பேர் வேணுமா கடைக்கு, உளுந்த பருப்பு வேணுமா கடைக்கு, கொள்ளு பருப்பு வேணுமா கடைக்கு, கத்தரி வத்த வேணுமா கடைக்கு, வெண்டி வத்த வேணுமா கடைக்கு, கடலை வேணுமா கடைக்கு, கடலை எண்ணெய் வேணுமா கடைக்கு, தேங்காய் எண்ணெய் வேணுமா கடைக்கு, நல்லெண்ணெய் வேணுமா கடைக்கு, இளவு எட்டு உப்பு அத்தனைக்குமே நீ கடைக்கு போனீங்கன்னா எத்தனை ஆயிரம் சம்பாதிச்சாலும் என்னன்னு நீ காசை மிச்சப்படுத்த முடியும்? சொல்லு, என்னன்னு காசை மிச்சப்படுத்த முடியும்? கம்மா வேலைக்கு போனதுல இருந்துங்க வெயில் காலத்துல நம்ம பாட்டிய நம்ம அம்மாக்கெல்லாம் என்னங்க பண்ணாங்க, வெண்டிக்காய் கூட காய்ச்சிருக்கையில என்ன பண்ணுவாங்க, வெண்டி வத்த போட்டுக்குவாங்க. மாங்காய் சீசன்ல மாங்காய் வத்த போட்டுக்குவாங்க. கத்தரிக்காய் சீசன்ல கத்தரி வத்த போட்டுக்குவாங்க. வத்தலை போட்டு வீட்டுல வச்சுக்குவாங்க. இந்த மழை காலத்துல காய்கறி விலை கூட இருக்கும், கிடைக்காது. வத்த குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு எதையுமே சேமிக்கிறது இல்ல. 20 ரூபாய்க்கு கிடைக்குது, 10 ரூபாய்க்கு கிடைக்குது, 5 ரூபாய்க்கு கிடைக்குது, 4 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா 50,000 சம்பாதிச்சாலும் வாங்கி திங்கிறதுல முடிஞ்சு போயிருது. நீ வாங்கி திங்கிற பொருளும் நல்ல பொருள் இல்ல. ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணி அப்படின்னு சொன்ன உடனே படித்தவர்கள் எல்லாம் சீமான் மாடு மேய்க்க சொல்லுகிறார். விருப்பம்னா வந்து மேய், இல்லைன்னா உன் பொழப்ப பாரு. யாராருக்கு விருப்பம் இருக்கோ அவன் வந்து மாடு மேயி. விருப்பம் இல்லாத கட்டாயப்படுத்தல. வா நீ படிச்சிருக்க வேலை பாருங்க. மாடு மேய்க்கிறதுக்கு இல்லைன்னா எதுக்கு தனி துறை வச்சிருக்க? கால்நடை துறை. கால்நடை துறையோட வேலை என்ன? ஜெர்சி மாடுகளை கொண்டாந்து சேர்க்கிறதா? கால்நடை துறையோட வேலை ஜெர்சி மாடு. இந்த ஜெர்சி மாடை பார்க்கையில கூட முன்னாடி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் கறக்குங்கிற ஞாபகம் வரும். ஆனா இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த ஜெர்சி மாடை பார்க்கையில கூட விஜய் ஞாபகம் தாங்க வருது. இப்ப நீ மலம்பட்டி அவுட்டர்ல ஒரு நிலம் வச்சிருக்கான்னு வை. இப்ப இங்க ஜெர்சி மாடை பிடிச்சேன்னா காலையில 7 மணிக்கு வயலுக்கு கொண்டு போகணும்னு 12 மணிக்கு தான் வயலுக்கு போய் சேருவேன். இழுத்துக்கிட்டே 8 மணிக்கு சென்னையில இழுத்து நைட்டு 7 மணிக்கு கொண்டாந்துருக்காங்க. அப்ப இந்த மாட்டுக்கு விஜய்க்கு என்னங்க வித்தியாசம்? நம்ம மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோமாதா புண்ணாக்கு போடுறான். நம்ம மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா தவிடு வைக்கிறான். ஆனா அந்த மாட்டுக்கு என்ன திரிசா தவிடு, கீர்த்தி சுரேஷ் புண்ணாக்கு, மசுரலையா பால் கறக்கும். பழிதான் வாங்கும், உயிர் பழிதான் வாங்கும். வாங்கிருச்சா வாங்கிருச்சா? அதெல்லாம் நான் அந்த கட்சி ஆரம்பிக்கையில முத கூட்டத்திலே சொன்னேன். இவன் பூரா ஒரு டிசைனா வர்றேன். அந்த கூட்டம் அணில் கூட்டத்துக்கு அப்புறம் பாரு, வெள்ளை கலர் செருப்பு போட்டிருப்பேன், 3/4 காலுக்கு மேலதான் பேண்ட் போடுவேன், தலை பூரா வட்டமா வெட்டியிருப்பேன். இதை வந்து எப்படின்னா ஆப்பிரிக்காவிலையும் சேர்த்திடலாம அண்டார்டிகாவிலையும் சேர்த்திடலாம ஒரு புது வகையான விகாரமான உருவாக்கப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாட்டில். இவனை பூரா அடையாளம் காட்டினது யாருன்னா விஜய். இவன் பூரா டேஞ்சர் ஆனவன் அப்படின்னு நமக்கு காமிச்சவன் பூரா ஊருக்குள்ள எவெல்லாம் டேஞ்சர் ஆனவன் காமிச்சதுல அதுக்கு நன்றி சொல்லலாம் விஜய்க்கு. ஏன்னா இவன் போற போக்குல போஸ்ட்மரத்துல ஏறிடுவேன், நடக்கிற வேலையிலே வந்து மரத்துல ஏறிடுவேன், அப்படியே போனானா வந்து பாத்தியமா வண்டியில ஏறிடுவேன், குதிச்சிருவேன். இந்த மாதிரி கூட்டத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு வேணா விஜய்க்கு நன்றி சொல்லலாம். அதை வச்சு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா இந்த மண்ணுல ஒருத்த மட்டும்தாங்க நான் சொல்றேன், நீ பெரிய கட்சிங்க திமுக, நீ தான் ஆளுங்கட்சிங்க. நீ வேணா முடிஞ்சா தனிச்சு நின்னுவாரு 234 தொகுதியிலும் சீட்டு போட்டு பாரு. நான் சின்ன கட்சி தான், என் அண்ணன் தனிச்சே நிற்பான் 234 தொகுதியிலும் வேட்பாளரை போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏடிஎம்கே என்னமோ தமிழ்நாட்டை காப்பாத்தணுமா? டேய் உங்க 2 பேருக்கிட்ட இருந்துதான்டா எங்க மக்களை காப்பாத்தணும்னு நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த சின்ன திருடன் பெருட திருடன், இந்த பேய்க்கு ஒளிஞ்சு பிசாசு கிட்ட மாட்டின கதையா, இந்த பிசாசு கிட்ட ஒளிஞ்சு பேய்கிட்ட மாட்டின கதையா? இவர் பெரிய என்னமோ அன்னை தெராசா மாதிரியும், இவங்க பெரிய என்னமோ லட்சுமி ரெட்டி மாதிரியும்.
இவ பெரிய ஆம்சாங் மாதிரியும் இவர் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் மாதிரியும் இவங்க 2 பேரும் நீ செஞ்ச ஊழல் தெரியாதா, நீ சுடுகாட்டிலே ஊழல் செஞ்சாய், அவங்க சட்டசபையில நீ கக்கூசுல ஊழல் செஞ்சாய், நீ வந்து பாத்தீங்கன்னா அரிசியில ஊழல் செஞ்சாய். ஆனா 2 பேருமே ஒத்துக்குறான்டா, அவை குறிப்புல இருக்குதுடா, இத வச்சே வழக்கு போடணும்டா. 2 பேருமே ஒத்துக்கிறான்ல, நீ அந்த ஊழல் செஞ்சா நீ இந்த ஊழல் செஞ்சானு. அப்ப இந்த அவை குறிப்பை எடுத்து இந்த 2 பேரையும் கேச போட்டு தள்ளுறதுக்கு நம்ம வேணும். எங்கே போகலாண்டா ஆதாரத்துக்கு? சட்டமன்றத்துக்குள்ளே ஒருத்தன் பேசிக்கிறேன், அதுவே போதும் நமக்கு ஆதாரம். இங்க பாருங்க, இந்த ஆண்டு மட்டும் இந்த நாட்டுல பல கோடி ரூபா இப்ப வரவுலக பருவம்ல தொடங்கிருச்சா? வரவுலக பருவம்ல ஒரு அம்மா சென்னையில மைக்ல பேசும், போன தவணை 4000 கோடிங்க பேக்கேஜ், இந்த தவணை 8000 கோடி கூட பேக்கேஜ் இருக்கும். ஏன்னா 100 நாள் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வருஷம் பூரா தண்ணி வருங்க, வருஷம் பூரா தண்ணி வருதுங்க. ஆனா தண்ணி ஓடுற காவாய கூட இந்த தரகலைகளால சரியா செய்ய முடியலங்க. அவனுக்கே ஓட்ட போட்டுட்டு சாகுறாங்க 50 பேரு குளிக்கல விழுந்து. இத மாத்தணுமா இல்லையா? முதல்ல விவசாயி கிட்ட யாருக்கிட்டையாவது விதை இருக்குதாங்க சொல்லுங்க. விவசாயி கிட்ட விவசாயம் பண்ணணுமா விதை இருக்குதா? விதை இல்லாதவன் எப்படிங்க விவசாயியா இருக்க முடியும் சொல்லு? நம்ம கிட்ட என்னடா இல்ல? காட்டு யானம், தங்கச்சம்பா, கிச்சடி சம்பா, தங்கச்சம்பா, குளிர் சம்பா, புழுதி சம்பா, கல்வமடையான், மடக்கிட்டிக்கார், சின்னார், பூங்கார், சித்திரக்கார், குள்ளக்கார், சண்டிக்கார், கருத்தக்கார், பரப்பு கொடஞ்சான், சீரக சம்பா, சிவன் சம்பா, மடுமுழுங்கி, காளான் நமக்கு, கள்ளி நமக்கு, கார்த்திகை சம்பா, கருங்குருவை சம்பா, இப்படி எண்ணற்ற ரகம் இருந்துச்சு. அதுல பூரா நார் சத்து இருந்துச்சு, அதுல பூரா புரதச்சத்து இருந்துச்சு, அதுல பூரா கால்சியம் இருந்துச்சு, அதுல பூரா இன்சுலின் இருந்துச்சு. இளவு எடுத்த நெல் இன்னைக்கு இருக்கிறதுல எதுவுமே இல்லையே. நான் ஆர்டிஐல ஒரு தகவல் போட்டு கேட்டேங்க, கொள்முதல் மையத்துக்கு, தமிழ்நாடு அரசு கொள்முதல் நிலையத்துக்கு கேட்டேன். என்ன கேட்டேன்னா, சன்னரகம் ஓட்டோ கொள்முதல் டிபிசியில கொள்முதல் பண்ற குண்டு நெல் சன்னரகம்னு 2 மட்டும் தான் நான் கொள்முதல் பண்ணுவோங்கிற. ஆனா அரசாங்கம் தான் சொல்லுது, நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுவதற்கு நாங்கள் சலுகைகள் செய்கிறோம், பாரம்பரிய நெல் விதை தருகிறோம், அந்த விதை நெல்லுகளை எல்லாம் நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா கொள்முதல் பண்றது மட்டும் முடியாதான். நான் போய் கேட்டேன், வழக்கு ஆர்டிஐல போட்டு கேட்டேங்க. என்ன கேட்டேன், ஏங்க நாட்டு நெல்லை கொள்முதல் பண்ண மாட்டேங்கிறியா அப்படின்னு. அதுக்கு பதில் என்ன தெரியுமா? மத்திய அரசு கொள்கை முடிவு, நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த 39 பேர் போயிருக்கானே பாராளுமன்றத்திற்கு, அவன் பூரா அங்க இருக்கிற கேண்டியல்ல பச்சி வடை திங்கிறதுக்கா கேட்கிறேன். கார்த்திகை சிதம்பரம்னு ஒண்ணு போயிருக்குது, அது கார்த்திகை மாசத்துக்கு அப்புறம் வருகிற, இந்த கார்த்திகை மாசமா ஆடி மாசத்துக்கு அப்புறம் வர ஈச மாதிரி மழை பெஞ்சா வரும், தேர்தல் வந்தாத்தான் அது வரும். ஈச மழை பெஞ்சா வரும், கார்த்திகை சிதம்பரம் தேர்தல் வந்தா வரும். எதுக்குங்க போகணும்? 39 பேர் அங்க போய் நின்று, அதுல ஒரு தகவல் கொடுத்தாங்க, 39 பேரும் டீயும் பக்கோடாவுமே 3 கோடி ரூபாய்க்கு தின்னுருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. 3 கோடிக்கு. அடா பாவியலா, உங்களுக்கு எல்லாம் வகுரா இல்ல வண்ணா சாலாடா, குண்டானா இல்ல குடலாடா? எங்க பணமெல்லாம் இப்படி வீணா கருகி போகுதேடா வெளிக்கியா? அடா பாவியலா, மத்திய அரசு கொள்கை முடிவுனா என்னத்துக்குடா 39 பேரு? நீ போய் அங்க பாராளுமன்றத்துல பேசணுமா இல்லையா? தமிழ்நாட்டுல பாரம்பரிய நெல் நிறைய விளைய வைக்கிறாங்க, மானியம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மத்திய அரசு கொள்முதல் மையத்துல எங்களுக்கு வர வேண்டிய மானியம் 2க்கு மட்டும் தான் கொடுக்குறீங்க. பாரம்பரிய நெல்லுக்கு மானியம் கொடுக்கணும், கொள்முதல் பண்ணணும், அதற்கு நீங்க கொள்முதலை முடிவுல சேர்க்கணும், இதை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமாங்க? எம்பி எதுக்குங்க போறாங்க? எம்பியை எதுக்கு போறாங்க? தூத்துக்குடியில ஒரு அம்மா இருக்குது, நான் தமிழ்ல எதிர்கட்சியா இருக்கும் போது அந்த அம்மா சொல்லும், என்ன சொல்லும் தெரியுமா? தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் விதவையா இருக்கிறாங்க, என் மனசு தாங்கல அப்படின்னு. ஆனா ஜெயிச்சு வந்துட்டா விதவையெல்லாம் தெரியாது. எல்லாருமே அந்த அம்மாட்ட போய் நீட்டி கேட்டோம்னா, என்னம்மா விதவையா இருக்கிறாரு நினைச்சீங்கன்னா, எங்க அண்ணன் 50 பேரும் குடிக்க வச்சு கொண்டு இருக்காரு, நானே சொல்ல முடியுமா போங்கண்ணா அப்படின்னு அது விரட்டி விடுது. கரிமொழி எம்பி எதுக்குங்க? ஒரு குடும்பத்துல
இருக்குது? அப்ப முதலமைச்சர், மயன் துணை முதலமைச்சர், அத்தை எம்பி, மாமா எம்பி, மச்சா எம்பி, மருமை எங்க எம்பி, தண்ணியில வியாபாரம், படத்துல வியாபாரம், எல்லா செலவும் உங்க கையில தான் இருக்குது. இதுல நீங்க ஜனநாயகத்தை பத்தி என்னத்துக்கு பேசுறீங்க? என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு ஜனநாயகத்தை பத்தி பேச? சம உரிமையை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? இதெல்லாம் மாத்தணுமா வேண்டாமா? இல்ல புழுத்து போன அரிசியை திங்க போறோமா, இல்ல புல்லட்டு மாதிரி அப்படி சும்மா சொர்க்க மாதிரி அரிசி சீரக சம்பாவை சாப்பிட போறோமா? இல்ல லஞ்சம் கொடுத்துட்டு இந்த வீணா போன ஆஸ்பத்திரியில கிடந்து சாக போறோமா? தானான மாத்திரை, சுகர் மாத்திரையே வாங்கி தின்னுட்டு, இல்ல இதை எல்லாத்தையும் தொலைச்சு கட்டிட்டு நல்ல மருத்துவத்தை தேர்ந்தெடுக்க போறோமா? இந்த சிவகங்கை மண்ணுக்காண்டி பேசுறதுக்கு ஒரு ஆளை அனுப்ப போறோமா, இல்ல அவன் குடும்பத்துக்கு குவாரி வச்சு கொல்றதுக்கு ஆள் அனுப்ப போறோமா? சொல்லு. எதுக்காண்டி இந்த மண்ணில இருந்து ஒரு எம்எல்ஏ அனுப்பணும்? இந்த பகுதியில இந்த வாழ்வாதார பிரச்சனை இருக்கு. என் மக்கள் இத்தனை பேர் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க, இத்தனை பேர் மருத்துவம் இல்லாம இருக்காங்க. இவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வசதிகளை செய்யறதுக்கு இவ்வளவு நிதி வேணும், பொது நிதியில இவ்வளவு வேணும், மத்திய அரசு நிதியில இவ்வளவு வேணும், பொதுப்பணித்துறை இதை செய்யணும், மருத்துவத்துறை இதை செய்யணும் கேட்கறதுக்கு தான் ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து நம்மளா போய் கேட்க முடியாதுன்னு சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புறோம். நீ அனுப்புற திராவிட எம்எல்ஏவெல்லாம் அதவா செய்யற இல்ல? அத என்ன செய்யற? என் கொழுந்தியாளுக்கு கொழுந்தியா மய ஒருத்தர் இருக்கிற, அது சிவகங்கைக்கு பக்கத்துல கடைசியா ஒரு கிராமத்துல, அவனுக்கு அந்த பாத்ரூம் கான்ட்ராக்டை எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துருங்க. ஏப்பா நீ என்ன ஆடியோவா? என்னமோ நம்ம லாரி கம்மாய்க்கில் இறங்கி மண்ணை அழிச்சா, நீ என்னமோ மண்ணை அள்ளப்படாதுனியா, அளவுக்கு மீறி லாரியில ஏற்றி கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த திராவிட எம்எல்ஏ. தடுக்க வேண்டியது யாருங்க? இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டியது யாருங்க? சீமானண்ணன் ஒரு முடிவெடுத்து ஒரு நபரை வேட்பாளராக அவ்வளவு சீக்கிரம் அறிவிச்சிட மாட்டார். ஆனா அப்படி ஒரு வேட்பாளரை பிறக்கி எடுத்து அறிவிக்கிறார்னா அது எவ்வளவு தெளிவானவர்களா இருப்பாங்கன்னு நாம் தமிழர் கட்சிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நல்லா தெரிஞ்சுக்காங்க. வேலு நாச்சியார் சிவகங்கை மண்ணை மீட்டெடுத்து வெள்ளக்காரனை இழந்த நிலத்தை விரட்டி அடித்து விட்டு மறுபடியும் ஆட்சி அதிகாரத்திலே வேலு நாச்சியார் உட்கார்ந்திருந்தது மாதிரி இந்த திராவிட கும்பலை இங்கிருந்து அடிச்சு விரட்டிட்டு முதல் முறையாக தூய தமிழச்சி மார்பிலே பால் குடித்த இந்துஜா ரமேஷ் அக்காவை சட்டமன்றத்திற்கு அனுப்ப போகிறோமா? இல்லை பாலங்கட்டி ஊழல் செய்கிறவன், திருட்டுத்தனம் செய்கிறவன், ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன், இல்லை கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்சம் கொடுக்கிறவன், இல்லாட்டி பக்கத்து வீட்டு நிலத்தை சேர்த்து பட்டா போடுறவன், பொது சொத்தை எல்லாம் ஆட்டையை போடுறவன், கம்மாயிகளை தூர்வாருங்கிற பேரிலே கல்குவாரிகளுக்கு தூர்வாருங்க அனுமதிக்கு மீறி மண்ணை அல்றவன், கல்குவாரிக்கு நாங்க கம்மாயை வெட்டுறோம்னு சொல்லி செங்க காலவாக்கி மண்ணு கொண்டே சேர்க்கிற திருடன்களை நாம் அனுப்ப போகிறோமா? நீங்க முடிவு பண்ணிக்கணும். அது எப்படா ஏன் ஊருக்குள்ள நான் வீடு கட்டுனா ஏன் நிலத்துல இருந்து ப்ரோசஸர், அப்படியே அரசாங்க ப்ரோசஸர். நம்ம பள்ளத்துக்குள்ள இருக்க இடத்துல வீடை கட்டுறோம்னா மண்ணடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. பட்டாவை குடு, சிட்டாவை குடு, ஈசிய குடு, ஓசிய குடு, அளக்க வர்றவரு, எந்த கம்ம, எந்த இடம், எந்த லாரி நம்பரை குடு, ஜேசிபி கார யாரு, இம்புட்டு கேள்வி கேட்கிற அதிகாரி மசுரு. நீ கொடுத்த அளவுக்கு மேல மண்ணல்றானே எப்படா? ஏழை மண்ணல்ல வீட்டுக்கு அல்லணும்னா இம்புட்டு கேள்வி கேட்கிற. திருட மண்ணல்லணும்னா காசை வாங்கிட்டு ஆனா அப்படி வாங்கி நீங்க நல்லா வடை இருக்கீங்க. ஒரு வடை ஆசையா திங்க முடியாதுங்க, மாத்திரை போட்டு திங்க முடியும். அம்புட்டு படத்தை லெஞ்சம் வாங்கிட்டு நல்லா கஞ்சி குடிக்க போறியா? இல்ல காலையில கொஞ்சம் விட்டு ஒரு செம்பு கூழு, என்ன இளவுக்குடா சொத்து வைக்க போறிய? அசையுஞ்சொத்து அசையா சொத்து, இது ரெண்டுமே பலன் அடிக்கணும்னா உடம்பு அசையணும்டா, உழைக்கணும்டா. உழைக்காம வர்ற எதுவுமே நிலைக்காதுடா. உன் பிள்ளைதான் அம்புட்டு பாவத்தையும் அறிவிக்கணும். நீ வேணா நினைச்சுக்கிட்டு இருக்க சிவகங்கை அவுட்டர்ல என் மகனுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு, சிவகங்கை அவுட்டர்ல என் மகளுக்கு இடம் வாங்கி வச்சுட்டு,
பங்களா கட்டி வச்சுட்டேன். ஆனா என் ஆத்தால அப்பன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வடிகிற அந்த வேர்வையில ரத்தத்துல நீ உறிஞ்சி சாப்பிடுற பணத்துல வாழ்ற உடம்பும் வாழ்ற சொத்தும் அழிஞ்சே போகும், நிக்காது ஒரு நாள். அறம் உன்னை கொன்னே விடும். அரசியல் பிழைத்தார்க்கு அறமே கூற்று. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஆனால் இன்று அன்றே கொள்ளும். அவன் சாகிறதுக்கு அத்தனை அனுபவிச்சுட்டு சாகணும். கண்ணெதிர பார்த்துக்கிட்டு இருக்கோம், கண்ணெதிர பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கலிகாலம், ஜாக்கிரதையாயிரு. நல்லவர் கையிலே ஆட்சியை கொடுத்து விட்டு சுகமாக வாழ போகிறீரா, இல்லை திருடன் கையிலே சாதியை கொடுத்துட்டு பீரோ உடஞ்சு கிடக்குதுன்னு சொல்லி கத்த போகிறீர்களா? சீமானை அதிகாரத்திற்கு அமர்த்தி விட்டு சுகபோகமாக பிள்ளை குட்டிகளை ஆரோக்கியமாக வளர்க்க போகிறீர்களா, இல்லை மறுபடியும் ஸ்டாலினுக்கிட்டே எடப்பாடிக்கிட்டேயோ ஆட்சியை கொடுத்து விட்டு வேலை போடவில்லை, சம்பளம் கொடுக்கவில்லை, போனஸ் போடவில்லை, ஊதியம் போடவில்லை என்று ரோட்டிலே நின்று போராட போகிறீர்களா? சொல்லுங்கள். மலம்பட்டியிலே அந்த பெரியார் பாசன கால்வாய் வந்து செல்வம் கொளித்ததே, தண்ணீர் வந்து பாய்ந்ததே, காவாய்கள் சுத்தமாக இருந்தது, செல்வ செழிப்போடு இருந்தது. என் அப்பனும் ஆத்தாலும் மாடு குளிப்பாட்டினதும் குளிச்சதும் எல்லாம் ஒரு தண்ணீர் தானே. அவன் காலத்திலே குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்தது. என் காலத்திலே என் பிள்ளை காசு கொடுத்துத்தான் குடிக்க வேண்டிய நிலை வந்திருக்கிறது. இதை மாற்ற வேண்டியது யார் கட்டம்? உனக்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லி நீ காசுக்கு தண்ணி வாங்கி குடிச்சிருக்கிற. காட்டுல தெரிகிற நண்டு, நத்த, பாம்பு, பள்ளி, மீன், கொக்கு, குருவி, செம்புத்து, கரடி, சிங்கம், புலி இதெல்லாம் எங்கே காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கும்? யோசிச்சு பார்த்திருக்கியா? சொல்லு. மலையை வித்து மண்ணை வெட்டி அள்ளி தின்னுட்டியனா எப்படா உனக்கு வந்து மழை பெய்யும்? ஆரம்பிச்சிருக்கா? பருவமழை, வடகிழக்கு பருவமழை நிக்க வேண்டிய காலத்தில் நிக்கலை, பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யலை. தென்கிழக்கு பருவம், தென்மேற்கு பருவமழை பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யலை, நிக்க வேண்டிய நிக்கலை. மேக வெடிப்புன்னு, மேக வெடிப்புன்னு இந்த 10 வருஷத்துல நீ கேள்விப்படுற, 5 வருஷத்துல. காரணம் என்ன? மலையை வெட்டி மண்ணை திருடி எனக்கு மட்டுமா கொடுக்கிறாய்? இல்லை, என்னை அழிக்க நினைக்கிற ஆந்திராவுக்கு கொடுக்கிறாய், என்னை அழிக்க நினைக்கிற கர்நாடகாவுக்கு கொடுக்கிறாய், என்னை அழிக்க நினைக்கிற கேரளாவுக்கு கொடுக்கிறாய். அவன் ஊர்ல மலையை வெட்ட மாட்டேங்கிறான், அவன் ஊர்ல ஆத்துல மண்ணல்ல மாட்டேங்கிறான். ஆனா என் தமிழ்நாட்டு மண்ணை மட்டும் இவன் எல்லோருக்கும் அள்ளி சப்பளை பண்ற மண் களவாணி யாருன்னு பார்த்தா எல்லாம் திராவிட களவாணிகள், திராவிட கட்சிக்காரர்கள். திமுக, குறிப்பாக திமுக கட்சிக்காரர்கள், ஏடிஎம்கே கட்சிக்காரர்கள். எப்படி? நான் இருக்கும்போது மழை இருந்தது, நான் இருக்கும்போது தண்ணி இருந்தது, என் அப்பன் இருக்கும்போது ஆறு இருந்தது, குளம் இருந்தது, குட்டை இருந்தது. நான் இருக்கும்போது அலையுது. என் பிள்ளைக்கு என்ன இருக்கும் சொல்லு? சொத்து சுகத்தை சேர்த்து வைத்து விட்டு, பணத்தை சேர்த்து வைத்து விட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கி குடிக்க காசு கொடுத்து குடிப்பியா? இதை சரி செய்ய வேண்டியது யார்? இந்த மண்ணையும் மலையையும் காப்பாற்றுவேன் என்று துடிக்கிறானே ஒருவன், என் அண்ணன் சீமான். அவன் பக்கத்திலே நிக்க போகிறாரா? நிக்கமா வேண்டாமா சொல்லுங்க. இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக அள்ளும் பகலும் 24 மணி நேரத்தில் இந்த தமிழ்நாட்டு மண்ணை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாரே, அந்த மனிதன் பக்கம் நிக்காமல் துண்டு சீட்டு, ஏப்போர் சீட்டு வச்சிருக்கவன் பக்கத்துல நிக்க போறியா? சொல்லு. இல்ல, ஒருத்தன் செத்து போன தன் கட்சிக்காரரை பார்க்க வந்த, தன்னை பார்க்க வந்தவர்கள் செத்து போய்விட்டார்கள். 17 நாளாக ஒளிஞ்சு கிடந்தவர்களை இந்த காவல்துறை மேல இருந்த நம்பிக்கையே சுத்தமா போச்சுங்க. 15 நாளா அந்த 4-5 பேரை கைது பண்ண முடியலங்க. எஃப்ஐஆர் போட்டுட்டு வழக்கு பதிவு செஞ்சுட்டு தலைமறைவு 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 தலைமறைவு. ஸ்காட்லாந்து காவல்துறைன்னு பேர் எடுத்த காவல்துறை இந்த களவாணிகளால அசிங்கப்பட்டு நிக்குது. என்ன பண்றது? ஆளும் வர்க்கம் அதிகார வர்க்கம் கைது பண்ணாதானா பண்ணணும், பண்ணுனா. நம்ம மட்டும் பேஸ்புக்லயே வாட்ஸ்அப்ல என்ன மாதிரி எழுதிருங்களே, 10 நிமிஷத்துல கதவை வந்து தட்டுவேன். நீ என்ன அப்படி எழுதிட்ட, நீ என்ன இப்படி எழுதிட்ட அப்படின்னு. காரணம் அச்சம். புரட்சியாளர்களை கண்டு திருடர்களும் ஆட்சியாளர்களும் கலங்கி நிற்பார்கள். அதை போல இந்த நாம் தமிழர் படையை கண்டு திராவிடம் மொத்தமும் கதறி கொண்டிருக்கிறது, அலறி கொண்டிருக்கிறது. புலிகளை கண்டு போர் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சுன்னு நினைச்சான். லீக்வானி கிட்ட மைக்க நீட்டி கேட்கிறான். சிங்கப்பூரை உருவாக்குன அந்த சிங்கப்பூரின் தந்தை லீக்வானி கிட்ட, இலங்கையிலே போர் முடிஞ்சிருச்சு, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, தமிழர் ஒன்றும் நனைந்த கோழிகள் அல்ல,
அவர்கள் புலிகள் என்று. அங்கே கொடியை இறக்கினான், இங்கே கொடியை தூக்கினான். அங்கே இனம் விழுந்ததென்றான், இங்கே இனம் எழுந்ததென்றான். இனிமே 2016 என் அண்ணன் சொன்னதுதான், ஒரு நாள் திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தான் சண்டை. அது இந்த 26 முட்டுக்கு முட்டு மல்லுக்கட்டுக்கு கட்டு, இடையில நின்று அடி வாங்கி செத்துறாத புதுசு புதுசா வர்றவலாம். சீமானா ஸ்டாலினா? நாம் ஆட்சி அதிகாரத்தை தொலைத்தது யாருக்கிட்ட தெரியுமா? திராவிட கைக்கூலிகள்கிட்ட. திராவிட திட்டத்தை நம்ம தோத்தோம். திராவிடத்துக்கிட்ட தான் அடிச்சு புடுங்கணும். அந்த காலகட்டம் இப்ப வந்திருக்குது. அந்த காலகட்டம் இப்ப வந்திருக்குது. அந்த காலகட்டத்தை ஜெயிக்கணும்னா நாம என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் நாம் தமிழர் கட்சி புலி, ஒவ்வொருத்தரும் நாம் தமிழர் கட்சி எதற்கு வேண்டும், நாம் தமிழர் கட்சி என்ன செய்யும், நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு ஏன் தேவை, இந்த நாம் தமிழர் கட்சியால் என்ன செய்ய முடியும் என்று ஒவ்வொருக்கிட்டையும் திண்ணை பிரச்சாரமாக நாம் செய்ய வேண்டும். திண்ணை பிரச்சாரமாக செய்ய வேண்டும். அப்படி என்றால் தான் இந்த திராவிடத்தை நாம் ஒழிக்க முடியும். இந்த திராவிடத்தை ஒழிக்காமல் நாம் ஒருபோதும் தூய தமிழர் ஆட்சியை உருவாக்கவே முடியாது. 2 சீட்டு 3 சீட்டு போய் அங்க போய் இவனோட மல்லு கட்ட முடியும் நினைக்கிறியா? மொத்த சீட்டும் 234 தொகுதியும் அதே ஒரே புலிக்கொடி விவசாய சின்னம் தான் ஜெயிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் உழைக்க வேண்டும். உழைக்க வேண்டும். எப்படி உழைக்கணும்? காகம் போல உழைக்கணும், கூடி உழைக்கணும், தூங்காமல் உழைக்கணும். அப்பொழுதுதான் இந்த 6 மாத காலம் நமக்கான காலமாக மாற்ற வேண்டும். நமக்கான காலமாக மாற்ற முடியும். என் அன்பு உறவுகளே, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அறியாமையில் இருக்கிற நம் ஆத்தாளும் அப்பாவுக்கும், முதுமையில் இருக்கிற தாத்தாக்களுக்கும் பாட்டிகளுக்கும், சினிமா கவர்ச்சியிலே இருக்கிற ரசிகருக்கு கூட்டத்துக்கும் விவாதங்கள் பண்ணக்கூடாது. புரட்சியை ஏற்படுத்த வேண்டும். புரட்சி எப்படி செய்ய வேண்டும்? புரட்சி எப்படி செய்ய வேண்டும்? நீங்கள் புதுசாக ஒன்றும் செய்ய வேண்டாம். சென்றனால் சீமான் அண்ணன் பேசிய கேள்விகளை கேளுங்கள். சீமானந்தன் எடுத்து வைக்கிற தத்துவத்தை சொல்லுங்கள். சீமானந்தன் விவாதத்தை உங்க வீட்டுகளிலே போட்டு காமியுங்கள். அப்படியும் மாறவில்லை என்றால் அது பதறுகள். அதனால் இந்த நாட்டுக்கு ஒண்ணுமே ஆக போறதில்லை. அதை விட்டு விடுங்கள். அது முளைக்கிற மாதிரி முளைக்கும், ஆனால் விளையாது, அது கருகி போகும். இதெல்லாம் கேட்டுவிட்டு எது நல்லா முளைக்குதோ அது இந்த மண்ணுக்கு நல்ல விளைச்சலை தரும். அந்த விளைச்சல் இந்த மக்களுக்கு பலனை தரும். அந்த பலன் இந்த பூமி சொர்க்க பூமியாக மாற காரணமாக இருக்கும். அந்த காரணத்தை ஏற்படுத்த வேண்டியது ஒவ்வொரு மான தமிழச்சியின் மார்பிலே பால் குடித்த ஒவ்வொரு தமிழனுக்கும் உள்ள கடமை, ஒவ்வொரு தமிழனுக்குமான கடமை. அதை செய்து முடிப்பதே நாம் அத்தனை பேருடைய கடமை, பொறுப்பு. இதை நாம் செய்தே ஆக வேண்டும். வருகிற தேர்தலிலே திராவிடத்தை ஒழித்து தமிழ் தேசியத்தை மலரச் செய்ய வேண்டும் என்றால் விவசாய சின்னம் எதற்காக வேண்டும்? இங்க பாருங்க, உலகத்திலேயே 1% எடுத்த கட்சி 8% வந்து நிக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்றளவும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் பேரத்துக்கும் கல்லை கூட்டணிக்கும் போகாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த பிள்ளைகளை அடகு வைக்காமல் ஒரு தலைவன் தமிழ்நாட்டிலே இருக்கிறார் என்றால் அது நமது அண்ணன் சீமான் மட்டும்தான். அவன் நினைத்திருந்தால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு மாறுதலுக்கும் பெட்டிகளையும் நோட்டுகளையும் வாங்கி கொண்டு நம் பிள்ளைகளை அடமான வைத்திருக்கலாம். ஆனால் நான் சாவதை விட என் இனம் சாகக்கூடாது. நான் கத்தி கத்தி தொண்டையிலே புண் வந்து விழுந்தாலும் வீழ்வனே ஒழிய எனக்கு அப்புறம் வருகிற தமிழனம், எனக்கு அப்புறம் வருகிற இந்த இளைஞர்கள் இந்த மண்ணை ஆளுவார்கள் என்று புரட்சி செய்து கொண்டிருக்கிறான். அள்ளும் பகலும் தூங்காமல் உழைத்துக் கொண்டே இருக்கிற ஒரு தலைவன் யார் என்றால் நமது அண்ணன் செந்தமிழ் சீமான் மட்டும்தான். வேற எவனாவது விரலை நீட்டி சொல்லு, வேற எவனாவது சொல்லு. சாதி கட்சிகளை வைத்திருக்கிறவன் அவன் சாதியை கொண்டு போய் தன் திராவிடத்துக்கிட்ட அடகு வைக்கிறான். யோசனை பண்ணிப்பாரு. சாதி தங்கங்களை வைத்துக் கொண்டு சாதி கட்சிகளை வச்சுக்கொண்டு அவன் அத்தனை பேரும் தன் வாழ் குடும்பத்துக்காக திராவிடத்துக்கிட்ட போய் 1 சீட்டு 2 சீட்டு 3 சீட்டு வாங்கிட்டு அவன் செய்கிறத பூரா கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இருக்குது. அதெல்லாம் தேவை அந்த மண்ணுக்கு. அடிமைப்பட்ட இனத்துக்கும் உழைக்கும் வர்க்கத்துக்குமாக உருவாக்கப்பட்ட கட்சி, கோட்பாட்டுக்காக உருவான கட்சி, ஏழைகளுக்காக உருவான கட்சி, அது இப்ப பெட்டிக்கு நோட்டுக்கும் வாங்குற கட்சியா இருக்கு. மக்கள் பிரச்சனைக்கு இல்லாத கட்சி.
20 கோடி இல்லைங்க, அது தெருக்கோடியில் இருக்குது. இப்ப அது ஒரு கட்சி. எதை செஞ்சாலும் முட்டு கொடுக்கறதுக்கு எங்க அண்ணன் ஒருத்தர் திருமாவளவன் இருக்காரு. செத்து போனாங்கனாலும் முட்டு கொடுக்கறது. ஆனா போய் துப்புரவு தொழிலாளர்கள் 10 நாளா போராடுறாங்க. போராடுறேன் என்னங்க போராடுற? ஏய், உங்களுக்கெல்லாம் மனச்சாட்சி இருக்காடா? பார்க்கிற வேலையை நிரந்தரமாக்கு, சம்பளத்தை கொடு, தனியாருக்கு விட்டுறாதன்னு துப்புரவு தொழிலாளர் போராடுறான்டா. துப்புரவு தொழிலாளர்களை வேலை பார்க்கிற பூரா என்ன ஒரே சாதிக்காரனா கேக்குறேன்? அது எப்படா வேலை பார்க்கறதுனாலயே கேவலமான போயிருமா? ஒரு தொழில செய்யும் தொழிலை தெய்வம் என்று சொல்லி கொடுத்த தமிழகத்திலே நீ சாதிய வச்சு காட்சி நடத்தி முறைச்சாலே நீ அடிக்கிற லெவலுக்கு வந்திருக்கிற. காரணம் ஸ்டாலின் பக்கத்துல இருக்கிறதுனால. ஸ்டாலின் பக்கத்துல இருக்கிறதுனால தானே இம்புட்டு காலம் அண்ணன் மரியாதையோடு நின்னா. இனிமே அண்ணனாவது நொண்ணனாவது கழுத்துக்கு மேல தான் என்ன முளம் என்ன எல்லாத்தையும் போட்டு வெறுக்க வேண்டியதா. அதுக்கு நாம அத்தனை பேரும் தயாராக வேண்டியதா. சரியா? வரும் காலங்களிலே சிவகங்கை முதல் சட்டமன்ற உறுப்பினரை அனுப்பியது. அதில் மொத்தமாக இந்த மலம்பட்டி வாக்கு குவிந்தது, விழுந்தது. இங்கே திராவிடத்திற்கு ஓட்டே இல்லை அப்படிங்கிற நிலை மாற வேண்டும். அதற்கு அத்தனை பேரும் நாம் உழைக்க வேண்டும். இந்த மண்ணிலே சிவகங்கை வேட்பாளர் அக்கா இந்துஜா ரமேஷ் அவர்களுக்கு வாக்கு செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் இந்த இனத்தையும் இனமானத்தையும் காக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரட்சி எப்போதும் வெல்லும். அதை 26 அமரப்போகும் நாம் தமிழர் அரசு சொல்லும் சொல்லும் சொல்லும். நன்றி. என் அன்பு தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக என்னை தேர்ந்தெடுத்த இந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடு விடுதலையாகி 70 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. அதுல 50 ஆண்டுகளுக்கு மேல இந்த திராவிட கட்சிகள் மாத்தி மாத்தி ஆட்சி செய்யறாங்க. இந்த ஆட்சி செய்ததுல மக்களோட நிலைமை என்னன்னா, நம்ம 5க்கும் 10க்கும் கையேந்த நிலைமையும் நம்மள அடிமையாகவும் வச்சுட்டு இருக்கிறத ஒரே நிலைமையா. இந்த நிலைமை மாறணும்னா ஒரே நம்பிக்கை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு போட்டா மட்டும்தான் இந்த நிலைமை முற்றிலும் மாறும். தொழில் வளர்ச்சிங்கிறதே சுத்தமா இல்லாம இருக்கு. படிச்ச இளைஞர்கள் இன்னைக்கு நம் குடும்பத்துடைய பொருளாதார சூழ்நிலை காண்டி வெளிநாடுகளுக்கும் இராணுவத்துக்கும் போய் வேலை பார்க்கிற சூழ்நிலையா தான் இருக்கு. விவசாயங்கிறது சுத்தமா இல்லாம போயிடுச்சு. நம்ம மருது சகோதரர்கள் சுவையான ஆரஞ்சு பழத்தை விளை வச்சு ஆங்கிலேயருக்கு பரிசளித்த பூமி இது. இப்ப இது வானம் பார்த்த பூமியா மாறிட்டு இருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த திராவிட மாடல் கட்சி. வருகின்ற 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து உங்கள் பெரும்பான்மை வாக்களிக்குமாறு பெரும்பான்மை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய சிறப்புரை ஆற்றிய சிவராமன் அண்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றி. மேலும் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி. கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு படுத்தி களப்பணியாற்றிய களப்பணியாளர்கள் கலவரைக்கும் நன்றி. கூட்டத்திற்கு அனுமதி தந்து காவல்துறைக்கு நன்றி. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகர் வாழ்க. நன்றி. நாம் தமிழர்.